ஈஸியாக. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அவரோடனா ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேயே மீட் பண்ணிட்டு இருக்கோம். அது அவர் தப்பு இல்லை. என்னை கூப்பிட்டு ஒரு படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு. நான் அப்போ அமெரிக்கா போயிட்டேன். அப்போ மிஸ் ஆனது. அதுக்கப்புறம் இன்னும் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நான் இதுக்காக அமெரிக்கா போகாமல் இருக்க முடியுமா? ஸோ ஒரு அருமையான நண்பர். ஸோ அவர் நீங்கள் முக்கியமாக வந்து அவர் உங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இது நான் நாடக நடிகன் பேசிக்காக. அதனால் நாடகக்காரனுக்கு எப்படின்னா ரோல் ஒன்று கொடுத்துட்டா போதும். நான் இதை வந்து என்னோட தெய்வமாக நான் மதிக்கிற சிவாஜி கணேசன் சார்கிட்ட பார்த்துருக்கேன். அவர்கிட்ட ரேட்டுக்கிட்ட பற்றியெல்லாம் பேசுவாங்க. அந்த அவர் ரோல் பிரமாதமாக இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தால் அப்படியே பார்த்துட்டு இருந்து பண்ணுறேன் டேன்னுவார். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ நமக்கெல்லாம் அந்த நாடக வெறி. அதனால் ரோல் சாலிடாக கிடச்சிருக்க ஒரு ரோல் இது பண்ணிடலான்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்டில் பண்ணோம். இதில் இன்னொரு விஷயம், என் டாக்டருக்கும் ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்கன்னா டோட்டலாக நெகட்டிவ் ரோல். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலில் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்களே பார்த்தது கிடையாது. ஸோ தேர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ். அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதனா என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் நான் எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம நிறையா பண்ணியாச்சு. இப்போ கூட நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தெலுங்கில் மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் பிரபாஸோட பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டாக ஹிந்தியில் மாதவன் சார் கங்கனா ரனோத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆமாம், ஏஎல் விஜய் சார் டைரக்ஷனில். அதான் தெரியல, திடீர்னு 75 வயசில் எனக்கு காட்டில் மழை அடிக்குது. நோ, அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் சிவாஜி சார் சொன்னது. மறுபடியும் சொல்கிறேன், நடிகனுக்கு மட்டும் வயசுங்கிறதே கிடையாதுடா. அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும், மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும், அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்க. என்றைக்கும் அது வந்து என்னால் முடியாதுங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நிஜமாக முடியாமல் போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸில் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை, இந்த மாதிரி நண்பர்கள், உங்கள் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் சந்திச்சுட்டே இருக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ரொம்ப சென்சிபிள் சப்ஜெக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதான் சொல்கிறேனே, நான் மிஸ் பண்ண முக்கியமான டைரக்டர்ஸில் இவர் ஒருத்தர். மிஸ் ஆகாது, கூடிய சீக்கிரம் சேர்ந்து பண்ணிடலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதில் சொல்லலாம், வித் இஸ் பர்மிஷன், என்னுடைய ரீசன்ட் நாடகம் ஒரு அற்புதமான படமாக ஆயிருக்கு. திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷனில் சாரு கேசிங்கிறது. கூடி சீக்கிரம் அந்த ஒரு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் உங்களை சந்திப்பேன். அது என்னுடைய லட்சிய படமாக வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது இந்த டார்க் ஃபேஸ் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது.